அம்மா தொடங்கிடலாமா? சரி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. இந்த அறக்கட்டளையின் இன்றைக்கு 169வது நிகழ்வு தொடர்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 169வது திருக்குறளை பார்க்க போகிறோம். அது உரையாசிரியர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு உரையை மாற்றி மாற்றி வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் உரை என்று கூட முழுமையாக தெரிந்து கொள்ள இயலவில்லை. அப்படி ஒரு அற்புதமான திருக்குறள். இதுக்கு நாம கூட எவ்வாறு பொருள் கொள்ளலாம் என்று கூட சிந்திக்கலாம். இது 17வது அதிகாரத்தில் அழுக்காராமை என்ற தலைப்பின் கீழ் 9வது திருக்குறளாக இடம்பெற்றிருக்கிறது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ரொம்ப இயல்பான ஓட்டத்தில் ரொம்ப சுருக்கமா அழகா தெரிகிறது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதற்கு நாம எந்த சொல்லையும் மாற்றாமல் அப்படியே பொருள் கொள்ளுவோமானால், நம்ம வழக்கத்துல இயல்பான நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சந்தித்தவர்களை எல்லாம் பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற அத்தனை மகா பாவங்களையும் செய்வார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். பாவம் செய்பவர்கள் எல்லாம் நன்றாக வாழ்கிறார்கள். ஆனால் நேர்மையில் இருப்பவர்கள் எல்லாம் வறுமையில் வாடுகிறார்கள். இது ஏன் என்று பொருள் கொள்ளுகின்ற அளவில் இந்த திருக்குறள் ரொம்ப அழகாக அப்படியே பொருள் கொள்ளலாம். அது மட்டுமன்று, இன்னும் அழகா வேறொருத்தர் பொருள் கொள்ள செய்திருக்கிறார். பொறாமை உள்ளவனுடைய துன்பம் பெருகிக் கொண்டே இருக்கும், ஆனால் நல்லவனுடைய இன்பம் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சற்று மாற்றி அவர் உரை எழுதுகிறார். இப்படி உரை எழுதியவர் பகலவன் அப்படின்றவருடைய உரையில இப்படி இருக்கு. அதனால இந்த 2 உரைகளையும் நான் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான திருக்குறள், 169வது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு அழுக்காறு நிறைந்த நெஞ்சுடையோனின் செல்வம் செல்வ வளமும், அழுக்காறு அற்ற நல்லவன் தன் வறுமையும் எவ்வாறு நேர்ந்தன என்று ஆராயப்படும் என்று உரை எழுதுகிறார்கள் புலவர் செம்பியன் நிலவழகன் அவர்கள். இப்படியெல்லாம் இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமாக இடம்பெறுகிறது. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம சிலப்பதிகாரத்தின் 17வது காதையாக ஆய்ச்சியர் குரவை, இந்த ஆய்ச்சியர் குரவையை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அதை மேடை ஏற்ற காத்து கொண்டிருப்பவர் முனைவர் ஆ. ஷைலா ஹேலின், கல்வி புல தலைவர், உலக தமிழிசை பல்கலைக்கழகம், அமெரிக்கா.
இந்த இடத்தில் இருந்து பணியாற்றிக் கொண்டு அழகாக அவரிடம் பேசும்போதே தெரிகிறது அவருடைய குரல் வளம், அவர்களுடைய கனிவான பேச்சு, ரொம்ப ஆர்வமாக பேசுகின்ற அந்த பேச்சு, இதையெல்லாம் நினைத்து பேசும்போதெல்லாம் நான் இதை நினைத்துக் கொள்வேன். இப்படி ரொம்ப அழகாக பேசுகின்ற அம்மையார் அரங்கேற்று காதையை நான் அரங்கேற்ற நினைக்கின்றேன் என்று ரொம்ப விருப்பப்பட்டார்கள். அதற்கு முன்னால் ராஜேஸ்வரி அம்மா பதிவு செய்து விட்டார்கள். அதனால் அதை அவர்களுக்கு மறுக்க முடியாமல், இவர்களுக்கும் கொடுக்க முடியாமல் வேறொரு காதையை இன்று அவர் பேச இருக்கிறார். இதுவும் ஆட்சியர் குரவையும் அற்புதமான செய்திகளை கொண்டு அமைந்திருக்கிறது. அதனால் இந்த ஆட்சியர் குரவையை நாம் கண்டுகளிக்க இருக்கின்றோம். வந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று, இந்த அமர்வை அம்மையார் முனைவர் ஆ. ஷைலா ஹேலின் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இணையத்தின் வழி இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தின் வழி, அதாவது சிலப்பதிகாரத்தை பொறுமையாக கொண்டு தொடர்பாக நடத்தி வருகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அதில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தமைக்காக மிகவும் நன்றி செலுத்துகிறேன் ரமேஷ் ஐயாவுக்கு. அதுல இது ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஆன்லைன் மூலமாக, இணையத்தின் மூலமாக நீங்க நடத்தி வர்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி ஐயா. இதுல எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆய்ச்சியர் குரவை. இது நம்முடைய ஒரு சின்ன அறிமுகம் தந்துட்டு நான் போறேன். இது சிலப்பதிகாரத்துல 17வது காதையாக அமைந்திருக்கிறது. அந்த 2வது காண்டத்துல 17வது எண்ணில அமைஞ்சிருக்குது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சிலப்பதிகாரம் என்பதை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் நமக்கு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் இது என்ன சொல்லணும்னா, ஒரு வாழைப்பூ எடுத்துக்கங்க. வாழை இந்த கூம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது எடுத்துட்டீங்கன்னா அது அப்படி உரிக்க 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 வந்துகிட்டே இருக்கும், நிறைய வந்துட்டே இருக்கும். அதே போல இந்த இதுல உள்ள வரிகளெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதை ஆராய்ச்சி செய்ய செய்ய ஒரு புதையலை போல, ஒரு களஞ்சியம் போல அது வந்துட்டே இருக்கும். அவ்வளவு ஆராய்ச்சி செய்துட்டே இருக்கலாம். அப்படி எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அதுல இருக்குன்னு சொல்லி என்னால பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 50 காப்பியங்களில் ஒன்றான இந்த சிலப்பதிகாரம் அதுக்கு நிறைய பேர் உண்டு. முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். நான் இதுல குறிப்பா உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது இந்த முத்தமிழ் காப்பியம், அதாவது முத்தமிழ் கூறுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த அரங்கேற்று காதையை வைத்தே இதை ஒரு முத்தமிழ் காப்பியம் சொல்ற அளவுக்கு இதில் கருத்து செறிவு இந்த அரங்கேற்று ஆய்ச்சியர் குரவியில அடங்கி இருக்கு. இது நமக்கு தெரியும், முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் கலந்தது. இந்த ஆய்ச்சியர் குரவியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 கூறுகளுமே இயல் இசை நாடக கூறுகள் நாம் பார்க்கலாம். இப்போ முதல் எடுத்துக்கிற அந்த இயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயல் இலக்கணம் நாம் பார்த்தோம்னா பாக்கள் இது எல்லாமே அருமையா இருக்கும், கலிப்பா இருக்குது. அதுல ஆசிரியர்பா இருக்குது. இதுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், வரிகள் இருக்கு, இப்படியாக நிறைய இருக்குது, முன்னிலை படதல், இப்படி நிறைய ஒரு மரபு பாக்களுக்கு கீழே அது வந்திருக்கும். அதே சமயம் இசை கூறுகள்னு பார்க்கும்போது இதுல அதிகமா அடங்கி இருக்குது. அதை நான் சொல்றேன். நாடக கூறுகளும் இதுல இருக்கு. அது நான் அதுல வரும்போது நான் சொல்றேன். இப்படி பல்வேறு நோக்குல நம்ம இது பார்க்கலாம். இப்போ நம்ம சிலப்பதிகாரம் எடுத்த உடனே நம்ம மனசுல வர்றது கோவலன், கண்ணகி, மாதவி அப்படின்னு ஒரு கதை பாங்கு மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது இளங்கோவடிகளால் எவ்வளவு ஒரு நுட்பமாகனா அது சொல்ல முடியாது. அப்படி அந்த மரபு கவிதைகள் எல்லாம் வைத்து மட்டுமல்லாம அந்த கருத்து
கருத்துக்களை எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வந்து அது வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப குறள் நம்ம எடுத்துட்டா, திருக்குறள் எடுத்துட்டா, அந்த 2 அடிகள்ல எப்படி நம்ம வந்து அதை விரிவாக சொல்ல முடியுமோ, அதே போல இந்த வரிகளில் உள்ள பொருள்கள் எல்லாம் அவ்வளவு விரிவுபடுத்த முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு ஒரு வாழைப்பூவை போல அப்படி விரிச்சு விரிச்சு அப்படி வந்துட்டே இருந்தோம்னா மலை. நம்ம ஒரு வாழைக்கூம்பு நமக்கு தந்தாங்கன்னா, பூ தந்தாங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளை சுத்தி அவ்வளவு மலை போல இருக்கும். அது போல இதுல அவ்வளவு இருக்கு. இப்ப அதுல என்ன பார்த்தா என்ன நோக்கு, நம்ம வந்து இளங்கோவடியினுடைய நோக்கு அந்த பார்வையில நம்ம பார்ப்போம். இந்த இதை வந்து எப்படின்னா, கதை ஒரு பக்கம் இருக்கு, அதை அவர் எப்படியாக ஜோடித்து அலங்கரித்து அதை வந்து ஒரு அதுக்கு அணிகலன்கள்லாம் கொடுத்து எப்படி அதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது வந்து இலக்கிய உத்திகள் காணப்படுகிறது. குறிப்பா ஒரே ஒரு இலக்கிய உத்தி மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். தொன்மை அப்படிங்கறது வந்து அழகா இருக்கும். தொன்மை பத்தி இதை எடுத்து கூறியிருக்கோம். நம்ம வந்து நீ இதுக்குள்ளாக போலாம். எப்பவுமே வந்து இதுல வந்து ஆய்ச்சியர் குறவை போல குண்ட குறவைன்னு சொல்லியும் நம்முடைய சிலப்பதிகாரத்துல இருக்கு. குறவை என்றாலே என்ன, பெண்கள் வந்து 7 பெண்கள் வந்து கை கோத்து ஒரு ஆடுகிற ஒரு அமைப்பு தான் இந்த இடத்துல குறவைன்னு சொல்லலாம். இப்ப இங்க என்ன ஆகுது, இந்த ஆய்ச்சியர் குறவையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம குறிப்பா அதுல வந்து என்ன கருத்து செறிவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆய்ச்சியர் குறவையில வந்து பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு நன்மைகளோ தீமைகளோ இருந்தா நம்ம ஓடி போய் இறைவனை தான் நம்ம முதல்ல வந்து தேடுவோம். இறைவனுக்கு நல்லது நடந்தாலும் கடவுளே நமக்கு ரொம்ப நன்றி, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல தீமை நடந்ததுனாலும் ஐயோ இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி கடவுளுடைய பாதத்துல நம்ம வந்து எல்லாருமே விழுந்து நம்ம கடவுளை தொழுது கொள்றோம். அதே போலதான் அந்த ஆய்ச்சியர் குறவையும் இப்படிதான். அங்க வந்து இதுக்கு முன்னால் உள்ள காதை நேத்து பேசியிருக்கிறாரு, கொலைகழக்காதை. அதுல வந்து கோவலன் வந்து கொலையுண்ணப்படுகிறார் பாண்டிய அரசனால். அப்பொழுது வந்து ஒரு பெரிய துன்பத்துக்குள்ளாக அவங்க வந்து கடந்து போற நேரத்துல வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த ஆய்ச்சியர் குறவை. இந்த வந்து இதுல வந்து முதலாக இங்க வந்து யாரெல்லாம் இருக்கிறான்னா, கண்ணகி, மாதிரி வந்து ஒரு வயதான பெண், அவருடைய மகள் ஐயை. இவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அடைக்கல காதையில வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இதுல வந்து என்ன பாக்குறோம்னா, இந்த சிறிய கதையா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பாண்டிய மன்னனுடைய இது வந்து மதுரை காண்டத்துல பாண்டிய மன்னனுடைய ஆட்சி வந்து சிறந்து விளங்குகிறது. அதாவது இமயமலையில எல்லாம் போய் கொடியேற்றி வராரு சேரன், சோழன், இன்னும் நிறைய அரசர்கள் எல்லாம் இவருக்கு கீழே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில இந்த மாதிரி என்ற பெண் என்ன செய்யறான்னா, அந்த ராஜாவோட அரண்மனையில வந்து காலையில வந்து முரசொலித்து இறைவனை தொழுகிற நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து நெய் கொண்டு அங்க கொடுக்கணும். நெய் முறை அப்படின்னு சொல்லி இருக்குது. சார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இது சொன்னா கொடுத்தா போதும்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒளிபரப்புங்க சார். இது வரல நானு. ஹலோ ரமேஷ் சார். சரிங்கம்மா. ரமேஷ் சார். அம்மா சரிங்கம்மா. சரிங்க. வரும்போது சொல்றேங்க. இப்போ வந்து அங்க வந்து அந்த மூதாட்டி மாதிரி வந்து ஐயை வந்து தன்னுடைய மகளை அழைத்து சொல்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் நெய் கொடுக்க போகணும், வேகமா வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க ஒரு தீய நிமித்தம் காணப்படுது. அப்படி வித்தியாசமா நடைபெறுகிறது. அத வேகமா சொல்லிடுறேன். அங்க செயல் வடிவில் இருக்குது. பால் உறையவில்லை, காளை மாட்டின் கண்களில் வந்து கண்ணீர் வடிகிறது. அப்படியே கண்ணீர் வடிகிறது. அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, உரியில் இருக்கும் வெண்ணெய் உருகவில்லை. இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி வந்து கன்றுக்குட்டி பால் குடிக்கவில்லை. அடுத்தது வந்து என்னன்னா, கழுத்தில் இருக்கும் மணி அருந்து விழுகுது, கண்ணுக்குட்டி. இப்படி எல்லாம் தீய நிமித்தம் வரும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னதாவது ஒண்ணு செய்வோம்னு சொல்லிதான் ஒரு குறவை கூத்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கதான் அருமையா இருக்கும். வந்து கண்ணகிய முன்னால கொண்டு வந்து நிறுத்தி, அவ வந்து நம்முடைய மண்ணின் மாந்தர், அவரோட ஒரு சிறந்த ஒரு பெண், அவளை வந்து நமக்கு முன்பாக வைத்து நம்ம ஒரு குறவை கூத்து ஆடலாம். அப்ப யோசித்து பாக்குறாங்க, பழமைக்கு போகிறாங்க. அதான் தொன்மைக்கு போறாங்கன்னு சொல்றது. தொன்மைக்கு போய் என்ன சொல்றாங்கன்னா, வால சரிதை நாடகங்கள். அங்க வந்து அழகான வரிகள் இங்க இருக்கும்.
மாயவனுடன் தன்முன் ஆடிய வால சரிதை நாடகங்களில் வேல் நெடுங்கண் பிஞ்சையோடு ஆடிய குறவை ஆடுதும் யாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம வந்து இதுல என்னன்னா, அந்த காலத்துல இதுல இருந்து என்ன பண்ணி நம்ம பார்க்கலாம்னா, கண்ணன், அதாவது கிருஷ்ணன், கண்ணன், மாயவன், மாயோன், தொல்காப்பியத்திலிருந்து மாயோன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சிலப்பதிகாரம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல வந்ததுதான். அதற்கு முன்பே இருந்த தெய்வங்களை வந்து இங்க குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு அது எப்படி அது ஆடுறாங்கன்னா, அந்த வால சரிதத்துல உள்ள நாடகத்துல எப்படி இருக்கும்னா, 7 பெண்கள் வந்து கை கோத்து ஆடுவாங்க. அதுலதான் இங்க வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எப்படின்னா, அந்த 7 பெண்களுக்கு வந்து உரித்தான திருமணம் செய்ய போகிற வருங்கால கணவன் வந்து அந்த இப்ப வந்து அந்த காளையை அடக்க வேண்டும், அந்த காளையை அடக்குறவங்களை தான் தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அவங்களுக்காக 7 காளைகள் அங்க குட்டியிலிருந்து வளர்ந்துட்டே வரும். அந்த அது அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி பாருங்கன்னா, ஒரு பெண் வந்து தேன்மலர் சூடிய ஒரு பெண், அவள் வந்து ஒரு காளை வச்சிருப்பா. அடுத்து வந்து பொன் வளையில் அழிந்த ஒருவள், அது செய்யுள் வடிவில் இருக்கும், நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று வந்து முல்லைப்பூ சூடிய இவள். அடுத்தது 4வது ஒரு பெண்ணின் தோல் வந்து அழகாக இருக்கிறவ வந்து சின்ன சின்ன புள்ளி உள்ள வெள்ளை குட்டிகளை. அடுத்தது 5வது பாருங்க, மென் முலையாள், அவளுக்கு பொன்னிற புள்ளியுடையது. அடுத்து வந்து கொன்றை பூ சூடியவள். 7வதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, காயாம்பூ அணிந்த, அவள் வந்து வெள்ளை தூய நிறை காளையை அடக்கிய ஒரு மனிதனை தான், அதாவது ஒரு ஆண்மகனை தான் திருமணம் செய்ய 7 பேர் அங்க இருப்பாங்க. அந்த ஆயக்குலத்துல, ஆயக்குலன்னா இந்த ஆடுகளை மேய்க்கிற குலத்து, அந்த வந்து கண்ணகி போய் அடைக்கலம் புகுந்த அந்த இடத்துல 7 பெண்கள் வந்து நல்ல அழகான கன்னி பெண்கள் வந்து திருமணத்துக்காக எதிர்நோக்கி இருக்காங்க. அது அழகா கொடுத்திருப்பாரு பாருங்க. இந்த காயாம்பூங்கிறது வந்து சாருக்கு நான் அனுப்பி கொடுத்திருந்தேன் நானு. காயாம்பூங்கிறது வந்து இலங்கையிலும் கேரளாவிலையும் இருக்குது. ஒரு வயலட் கலர்ல, ப்ளூ கலர்ல இருக்குது. நான் போய் வந்து நெட்ல போய் பார்த்தேன். அது பேர் வந்து என்ன இருக்குதுன்னா, மிமிசைலோன் அம்பெலியாட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது அது பேரு. இது வந்து இலங்கையில தான் இருக்குது. இந்த வந்து ரொம்ப அழகான பூ. நீங்க வந்து இனிமே இந்த சார அனுப்பி இருக்கிறார் பாருங்க, இந்த இப்படிதான் இருக்கும். இந்த காட்டுறாங்க பாருங்க. இந்த பூ வந்து நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என்னுடைய அறிவுக்கு நான் இது பார்த்தது கிடையாது. இவ்வளவு அருமையான பூ வந்து இந்த பூவை இங்க பாருங்க. நம்ம இளங்கோவடிகள் பாருங்க, எவ்வளவு நம்ம இப்ப வந்து இந்த நோக்கத்துல நம்ம பார்க்கணும். இளங்கோவடிகள் எவ்வளவு அழகாக அந்த பூக்களை எல்லாம் ஒரு பாட்டனி, தாவரவியலுக்கு அவரை வந்து நம்மளை கொண்டு போகிறார் பாருங்களேன். இந்த பூக்கள் எல்லாம் கொன்றை பூ எல்லாருக்கும் தெரியும், சரசரமா மஞ்சையா இது இருக்காது. இங்க பாருங்க, காயாம்பூ அப்படிங்கிற ஒரு பூவை வந்து காட்டுறாரு. என்ன அழகா இருக்கு பாருங்க. நான் இது வந்து பார்த்தது இல்லை. இந்த பூவை அணிந்தவளுக்கு வேண்டி, சரி இப்படி இருக்குது. இது வந்து இவருடைய வர்ணனைகள் ஒரு பக்கத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு இலக்கிய உத்தி, அவர் எவ்வளவு அருமையா அந்த 7 பெண்களுக்குள்ள இதை வந்து அருமையா அமைச்சிருக்கிறான்னு பாக்குறோம். அடுத்து நீங்க வாங்க, அடுத்த வரிகள்ல அந்த 7 பெண்களையும் அவர் வந்து தெரிவு செய்கிறார். தெரிவு செய்துட்டு அங்க அடுத்தது என்ன இருக்குன்னா, ஆங்கு தொழுவிட ஏறு குறித்து வளர்த்தார் 7வர் இளங்கோதையார் என்று தன் மகளை நோக்கி தொன்று படுமுறையான் நிறுத்தி இடை முதுமகள் இவர்களுக்கு படைத்து கோள் பெயர் இடுவாள். குடமுதல் இடமுறையா குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் என விரிதரு பூங்குழல் வேண்டிய பெயரே. இந்த இடத்துலதான் அருமையா போட்டிருக்கு இசை குறிப்புகள் நம்ம வந்து பார்க்கலாம். நம்முடைய இப்ப வந்து கர்நாடக இசை, செவ்விசையினுடைய இசை கூறுகள் அதில் உள்ள இந்த சரிகம பதனிசா அப்படின்னு நம்ம சொல்லுகிறதுக்குள்ளேய தமிழ் பெயர்கள் குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் என்பதை சிலப்பதிகாரத்திலே முதலாக இந்த ஆய்ச்சியர் குறவையில தான் இருக்கும். அடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த 7 பெண்களுக்கும் இந்த இசை பெயரை அங்க கொண்டு வந்து சூட்டுறாங்க. இதை இளங்கோவடிகள் பாருங்க எவ்வளவு அழகா அமைத்து காட்டுறா இருப்பாங்க. அந்த 7 பெண்களுக்கும் இசையினுடைய குறியீடுகளை குறிக்கும் பெயர்களை அங்க வந்து சூட்டுறாங்க. அது மாத்திரமில்ல, அவங்களை எப்படி நிறுத்துறாங்க பாருங்க. அவங்க கை கோத்து தான் ஆடுவாங்க. அதுல அவர் சொல்றாரு,
படைத்து கோள் பெயர் இடுவாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 7 பேர் தான் இருக்காங்க. சார் இதுக்கு முன்னால உள்ள அந்த ஃபர்ஸ்ட் படம், இதுக்கு முன்னால உள்ள படம் காட்டுங்க சார். இதுக்கு முன்னால உள்ள படம். இந்த இந்த அந்த பூக்கு மேல உள்ள படம். இதுல பாருங்க, இந்த படத்துல வந்து எப்பவுமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 7 ஸ்வரங்கள்னு சரி கம பத நீ வரைக்கும் உண்டு. ஆனால் அந்த 7 ஸ்வரங்களும் 12ஆக பிரிக்கப்படும். எப்பொழுதுமே எல்லா ராகத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா ச ரி 1 ரி 2 கா 1 கா 2 மா 1 மா 2 பா. சாவுக்கும் பாவுக்கும் பேதம் கிடையாது. தா 1 தா 2 நீ 1 நீ 2 இப்படி இருக்கும். இது வந்து கோள் பெயரிடுவாள். அங்க பாருங்க, நம்ம ராசிக்கு சொல்றோம்ல, துலாம் விருச்சி தனு மகரம் கும்பம் மீனம் மேடம் இடபம் மிதுனம் கடகம் சிம்மம். இப்படி இத 12 கோள்கள் இருந்தா 12ஆக எப்பொழுதுமே 7 சுரங்கள் பிரிக்கப்படும். அத வந்து இங்க 12 இடங்களாக வச்சு இப்படி உண்டாக்கி அது 7 பேரை அங்க நிறுத்துவாங்க. நிறுத்தி அத முதல்ல அந்த 7 பெண்களை உட்கார வச்சு அதுக்கு பிறகு ஆட ஆரம்பிப்பாங்க. இதுல பாருங்க, இதுல ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்லணும்னா, 1892ஆம் ஆண்டு உவே சாமிநாத ஐயரால் சிலப்பதிகாரம் முழுமையுமாக உரையோடு பதிப்பிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால நமக்கு ஓலைச்சுவடிகளாக இருந்திருக்கிறது. அப்போ 1892ல வந்து நம்ம கையில எல்லாம் ஒவ்வொரு பிரதிகள் நமக்கு கிடைக்குது கையில. இப்ப 100 வருஷம் நம்ம கடந்துட்டோம் 1892. அப்போ மக்கள் ஓடி ஓடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 25 ஆண்டுகள் கழித்து முதலாக இந்த சிலப்பதிகாரத்தில் இசைக்குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி முதலாக 25 ஆண்டுகள் கழித்து சொன்னவர் ஆபிரகாம் பண்டிதர் என்பவர். அவர் எப்படி சொல்றாருன்னா, அது கோள் பெயரிடுவாள். அவர் ஏற்கனவே ஜோதிடம் படித்தவர் ஆபிரகாம் பண்டிதர், மட்டுமல்லாமல் இசையும் படித்தவர். அவர் வந்து நுணுக்கமான தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு இசை குறிப்புகள் நம்முடைய சிலப்பதிகாரத்தில், அது செவ்விசை. இப்பொழுது பாடப்படுகிற கர்நாடக இசையின் அடிநாதம் நம்முடைய சிலப்பதிகாரத்துல இருக்குன்னு இந்த வரிகள் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுதான் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சதவீதம் தான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதுக்கு இத வச்சுட்டுதான் எல்லா ராகங்களுடைய இலக்கணங்களும் அப்படியே அருமையா அந்த 7 சுரங்களும் மாறி 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 வர்றதெல்லாம் வரும். அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப வந்து இவங்க வந்து இப்படியே வந்து நிக்கிறாங்க, வால சரிதத்துல வந்து நிக்கிறான். சார் அடுத்த படத்தை காட்டுங்க. இதுக்கு முந்தினதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் அனுப்பின படம். அதான் இங்க வந்து மாயவன் என்றால் குரலை விரல் வெள்ளை ஆயவன் என்றால் இழி தன்னை ஆய்மகள் பின்னை என்றால் ஓர் துத்தத்தை மற்றையார் முன்னையாம் என்றாள் முறை மாயவன் சீர் உளர் பிஞ்சையும் தாரமும் வால் வெள்ளை சீரார் உளையும் விளரியும் கைக்கு பிஞ்ச இடத்தால் வளர்த்து உள்ளார் முந்தைக்கு நல் விளரித்தான் அவருள் வன் தூதுள் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். இதுல பாருங்க 7 கன்னிகைகள் இருக்காங்க. இதுல வந்து குரல்ங்கிறது தான் சா. அதுல வந்து மாயவன் கண்ணன் அல்லது கிருஷ்ணன் சொல்லிக்கலாம். அவனுக்கு மனைவியாக அந்த வால சரிதத்துல இருந்தது நப்பிண்ணை. இந்த செயல்ல கொடுத்திருக்கோம். துத்தத்தை வந்து கொண்டு போய் பிண்ணையை நிறுத்துங்கள் என்று. அடுத்தது வந்து இழி சாவும் பாவும் முக்கியமான ஒரு சுரங்கள் நம்முடைய 7 சுரங்கள்ல. அதுல இழியில போய் நிறுத்துங்க பாருங்க. பாலராமன் அவர் வந்து வெள்ளையன்னு கூட அவரை சொல்றாங்க. இது யாருன்னா இந்த மாயவனுடைய சகோதரர். அப்ப வந்து இதுக்கு எப்படி வரும்னா, இந்த மாயவனுக்கு ஒரு மாலை அணிவிப்பது போல, நப்பிண்ணைக்கு ஒரு மாலை அணிவிப்பது போல, அந்த பாலசரிதத்தில் உள்ள நாடகத்தை போல நாம் இங்கு ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 7 பேரும் கைய கோத்துட்டு இப்படிதான் நின்று ஆடுறாங்க. இந்த இதுல வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த படம் அப்படியே இருக்கட்டு பாருங்க. அந்த செயல் பகுதியில வந்து கொடுத்திருக்கோம். எப்படின்னா இருக்கும்னா, தொடர்ந்து வருகிற செயல்கள்ல குரல் மந்தமாக இழி சமனாக வரன்முறையே துத்தம் வலியா உரலிலா மந்தம் விளரி பிடிப்பாள் அவள் நட்பின் பிண்டையை பாட்டு எடுப்பாள். இது எப்படி பாடலாம்னா, அதே முல்லை ராகத்துல மோகன ராகத்துல முல்லை இதனுடைய சுரங்கள் தான் இங்க
இங்க கொடுத்திருக்கோம். முல்லை தீம்பாணிங்கிறது மோகன ராகத்தினுடைய வேறு ஒரு தமிழ் பெயர். மோகன ராகம் இப்பொழுதும் பாடப்படுகிறது. ஒரு அருமையான ராகம். இது ஹரிகோம்பதி மேழகர்த்தா ராகத்தினுடைய கிளை ராகம். தீர சங்கராபரணத்தினுடைய கிளை ராகம்னு கருதப்படுகிறது. அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. எனிவே ச ரி டு கா டு மா பா மா மா டு பா தா டு நீ, இதுதான் அதனுடைய சுரங்கள். இதுல 5 சுரங்கள் தான் இருக்கும். எதுனா மோகன ராகத்துல வந்து 5 சுரங்கள் தான் உண்டு. சரிக பத சத பகரி குரல் குரல் மந்தமாக இளி சமனாக, குரல் மந்தமாக இளி சமனாக வரன்முறையே துத்தம் வலிய உரனில்லா மந்தம் பிடிப்பாள் அவள் நட்பின் பிண்டையை பாட்டெடுப்பாள். இது நான் மோகன ராகத்துலதான் நான் பாடுகிறேன். இது வந்து மோகன ராகத்தின், அதாவது முல்லை தீம்பாணியினுடைய இலக்கண குறிப்பு. குரல் மந்தமாக இழி சமனாக, குரல் இங்க எடுத்துக்கணும் சுரம், இழினா பாவ் எடுத்துக்கணும், வரன்முறை துத்தம் வலிய துத்தத்தை எடுக்க வேண்டும், ரீ டூ, மந்தம் விளரி பிடிப்பால் விளரி தா எடுக்கணும். இப்படி அழகாக கூறப்பட்டிருக்கும் 5 சுரங்களை குறித்து. இதுல வந்து ஆட்சியர் குரவையில வந்து மோகன ராகத்தினுடைய கூறுகள் அதிகமாக காணப்படும். இப்ப வந்து சமீபத்துல வந்து இளையராஜா இசைஞானி இளையராஜா அவருடைய கச்சேரி வந்து இப்போ வந்து திருச்சியிலையா இங்கேயோ நடந்துட்டு இருக்குது. ஆமா, திருநெல்வேலியில் நடந்துட்டு இருக்குது. அருமையாக மொத்த குத்தகைக்காரர்னு சொன்னா இந்த இளையராஜா அவரை சொல்லலாம். மோகன ராகத்துக்கு மொத்த குத்தகைக்காரர். நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஒரு வந்து நம்ம வந்து சங்கீதம் படிக்க போறோம்னா ஒரு பாட்டு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வர்ணத்துல நின்னு கோரி வரணும் அப்படின்னு ஒரு பாட்டு நமக்கு சொல்லி தருவாங்க. அதையே அவர் வந்து ஒரு கிளைமேக்ஸா நின்னு கோரி வரணும் அப்படின்னு அதுவும் மோகன ராகத்துலதான் அவர் கொடுத்தாரு. அடுத்து வந்து கண்மணியே காதல் என்பது அது மோகன ராகத்து தான். இப்படி அவருடைய கொடுத்திருக்கிற ராகங்களுக்கு மலையாளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 300க்கும் அதிகமான மோகன ராகங்கள் கொண்ட பாடல்கள் இருக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தொன்மை என்பது இன்று அல்ல, இது 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே உள்ளது. தமிழிசையின் தொன்மை பாருங்க எவ்வளவு அழகா, இப்படி அழகா எழுதணும்னா எவ்வளவு ஆழப்பட்டு இருந்தாதான் இவ்வளவு அழகாக ஒரு இளங்கோவடிகளால் இவ்வளவு அழகாக எழுத முடியும். அடுத்தது பாருங்க, இவங்க எப்படி பாடுறாங்கன்னா, இவர் சொல்லுவாரு, மாதிரி சொல்லுவா, ஐயைட்டன் இந்த 7 பெண்களையும் கையை போட்டு ஆடும்போது நம்ம இறைவனை வந்து போற்றி பாடணும், போற்றி பாடணும். இப்பொழுதுமே நான் எல்லா மதத்தினுடைய நபர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்களை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்க வந்து இறைவனை தொழும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரனை கூப்பிட்டு நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, நாங்க அந்த ஓதுறோம் பார்த்தீங்களா, அந்த ஓதுறதுல வந்து குரான்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நாங்க வாசித்து நாங்க சொல்லுவோம். அதை திருப்பி அது என்னன்னா, முதல்ல உள்ள தொன்மை காலத்துல இறைவன் செய்த ஒரு நல் செயலை சொல்லி குதித்து பாடுவோம்ன்றாங்க. அதே போல ஒரு இந்து மதத்தவங்களை போய் நான் சொல்றேன், நீங்க நிறைய பாடல்கள்லாம் பாடுங்க, திருப்பாவே அது இதுன்னெல்லாம் வாசிக்கிறீங்களே, அதுலயும் எப்படி இருக்குன்னா, முன்பு இறைவன் செய்த ஒரு நற்செயல்கள், எப்படி ஒரு தீங்கிலிருந்து அவனை காப்பாத்துறான், என்ன ஒரு நல்லது செய்தாரு அப்படிங்கறதெல்லாம் பாடுறேன். இதே இது கிறிஸ்தவ இதுலயும் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் செய்த ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு நற்செயல்களை வந்து சொல்லி சொல்லி இறைவனே நீ இதெல்லாம் செய்த, எங்களையும் காப்பாத்து, இப்படின்னு தான் வரும். இதே போலதான் இங்க வந்து ஒரு தீய நிமித்தம் வருது. எங்க ஆட்சியர் குரவையில வந்து மாதிரி வந்து கோவலன் கொலையுண்ணப்படுற செய்தி வந்து ஒரு தீய செயல் நடந்திருக்கும் போது இங்கே ஓடி வந்து தன்னுடைய கூட இருந்த ஆய மகளிர்கள் எல்லாம் கூடி இங்க பாடுறாங்க பாருங்க ஒரு பாட்டு. கண்டு குழல கணிதுதிர்ந்த மாயவன் இன்று நாமுள் வருமேல் உன்னவன் வாயில் கொண்டையாம் தீங்குழல் கேழாமோ தோழி, கொண்டையாம் திங்குழல் கேழாமோ தோழி, பாம்பு கயிற கடல் கடந்த மாயவன்
ஈனமுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பலாம் திங்குழல் கேடாமோ தோழி, ஆம்பலாம் திங்குழல் கேடாமோ தோழி, கொல்லையம் சாரல் குறித்தொசித்த மாயவன் இல்லையாம் நாமுள் வருமேல் அவன் வாயில் முல்லையம் திங்குழல் கேழாமோ தோழி, முல்லையாம் தீங்குழல் கேடாமோ தோழி. இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தோம்னா தொன்மை வழிபாடு இருந்திருக்கிறது எல்லா மதத்திலையும் உள்ளது போல. இந்த சிலப்பதிகாரத்துல வந்து புராண தாக்கங்கள் அதிகமா இருந்திருக்கு. இப்போ வந்து இளங்கோவடிகள் இதுல இருந்து இவங்களெல்லாம் குறிப்பிடுறாருன்னா யார் யார் எந்தெந்த இறைவன்கள் எல்லாம் என்று இந்த குறிப்பிடுறாருன்னா திருமால், சிவன், முருகன், பாலராமன், கொற்றவை இவங்க எல்லாமே குறிப்பிடுறாரு. இப்ப நான் வந்து குறிப்பிடுற பாடல் பாருங்க. சிலப்பதிகாரத்துல புராண தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அதிகமான செய்திகள் யார குறிப்பிட்டிருக்கோம்னா திருமாலை குறிப்பிட்டிருக்கோம். ஒரு உதாரணம், நிறைய உதாரணங்கள் இருக்குது என்கிட்ட. அந்த செயல்கள் வடிவில் நம்ம நிறைய இருக்கு. ஒரு வரிதான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க போய் அப்படியே விரிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்துடும். இப்ப நான் வந்து முதல் நான் பாடின பாருங்க, கன்று குணிலா கனி உதிர்ந்த மாயவன் நான் பாடினேன். அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொல்லியிருக்குதுன்னா, பாகவத புராணத்தின் படி கம்சன் என்பவன், கம்சன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து தேவகியின் சகோதரர். அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வந்து கம்சன் வந்து வாசுதேவனுக்கு தேவகியை வந்து தேவகிக்கு திருமணம் நடக்கிறது. வாசுதேவனுக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மன ஊர்வலம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி கேக்குது, இந்த தம்பதியருக்கு பிறக்க போகிற 8வது மகன் உன்னை கொலை செய்வான், ஜாக்கிரதையா இருந்துக்கொள். உடனே இவரு என்ன, இந்த கம்சன் என்பவர் என்ன செய்வாருன்னா எல்லா குழந்தையும் கொன்னு 7 குழந்தைகளை கொண்டுருவாரு. அப்படி 8வது குழந்தை என்ன போயிடும், ஆயர்பாடியில போய் ஒரு யசோதை வீட்டுல வளரும். அந்த நேரத்துல வந்து இந்த கம்சனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ அந்த குழந்தை அங்க போயிருச்சே, நான் அவனை கொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு விழா மரத்தை போல அவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவருக்கு துணையா இன்னொரு ஆளையும் அனுப்பி வைப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன செய்வாரு, கண்ணன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஓடி வந்து அங்க வந்து ஒரு கன்றினுடைய கால்களை எல்லாம் பிடித்து சுழற்றி அந்த விழாமரத்தினை அடித்து சிதைத்து அங்க வந்து அது கீழே விழும்படி வென்றாருன்னு சொல்லிருக்கு. அதுதான் கன்று குழலா கனி உதிர்ந்த மாயவன். இப்படி ஒரு கதை. இப்படி ஒரு வரிகளிலும் ஆழமான தொன்மை நாம் காண முடியும். அடுத்து பாருங்க, ஒரு வரி இருக்குது, கதிரவனை ஆழியால் மறைத்த கதை ஒண்ணு இருக்கு. அதனுடைய வரி பாருங்க, கதிரி திகிரியான் மறைத்த கடல் வண்ணன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் அதுக்கு கீழே. இப்போ வந்து இந்த ஆய்ச்சியர் குறவையில நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொழு கொடுத்துருக்கோம், அடுத்து வந்து சுட்டு கொடுத்துருக்கோம், கூத்துள் பாடுதல், ஆடுவோம் பாடுவோம் சொல்லி, அடுத்து மாயவன் இசை கேட்போம், யாரை பாடுவோம் தோழி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து நாரதர் நயந்த கானம் இசைத்தனர், அதுலதான் இது வரும். ஒன்றன் பகுதி அப்படின்னு தலைப்பிட்டு வரும். அதுலதான் என்ன இருக்கும், கதிரி திகிரியான் மறைத்த கடல் வண்ணன் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் 17:26 இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. எப்படின்னா, இந்த அர்ஜுனுடைய மகன் வந்து அபிமன்யு வந்து சயந்தன் கொண்டு போடுவாரு. அப்போ வந்து அந்த சயந்தனை வந்து எப்படியாவது பொழுது போவதற்கு சயந்தனை கொல்வேன், கொண்டு தீர்க்காவிட்டால் தீயில் மாண்டு போவதாக சபதம் செய்யறாரு. உடனே என்ன பண்றாரு, இறைவன் வந்து திடீர்னு அந்த ஒரு கடலை கொண்டு வந்து, அப்படியே சூரியன் இருக்கும் போது ஒரு கடலை கொண்டு வந்து ஆழி கொண்டு வந்து அப்படியே மறைச்ச உடனே இந்த சயந்தன் ஓடி வர்றான். ஓ, அவன் வந்து செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கரெக்டா அவனை கண்டுபிடிச்சு கொன்றுவாங்க. இப்படி இறைவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் வந்து இங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து கடை கைட்டால் கடந்த கதை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த வந்து கண்ணன் வந்து எல்லா தயிர் மோரெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவாரு அப்படின்னு எல்லாம். அந்த நேரத்துல என்ன ஆயிரும்னா, அவங்களுடைய அம்மா வந்து இதுக்குள்ள கட்டி வைப்பாங்க இந்த உரியில வச்சு. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா, கடைசியில என்ன ஆயிரும்னா, எத்தனை கயிறு போட்டாலும் தெரிச்சு வெளியில வந்துருவாரு அத்து போட்டுட்டு. கடைசி ஒரு சின்ன கயிறை தானே எடுத்து கட்ட சொல்லுவாரு. சரி, அதுக்குள்ள அடங்கி இருப்பார். இந்த வரியில் தான் அசோதையார் கடை கைட்டால் கட்டுண் கை அப்படின்னு சொல்லி வரும். இந்த வரிகள் வந்து எதுல வருதுன்னா,
ஆஹ் முன்னிலை பரவல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டிருக்கு நமக்கு இருக்கும். அது வந்து வடவரையை தொடங்குறதுல இருந்து அசோதையார் கடை கைத்தால் கட்டுன் கை அப்படின்னு சொல்லி நீங்களே பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா பாடல்கள்ல வந்து கண்ணன் பத்தி ஏராளமான ஏராளமான பாடல்கள் உண்டு. அந்த அந்த பாடல்கள் எல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, இன்னும் நம்ம தொன்மையை வந்து இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொன்மை இல்லாத சமயம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். தொன்மை ஒரு இறைவன் செய்த செயல்களை நம்ம சொல்லி சொல்லிதான் இப்பொழுதும் நம்ம வந்துட்டே இருக்கோம். இதுல வந்து கண்ணா கருமை நிறை கண்ணா அப்படிங்கிறது, கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், இதெல்லாம் வந்து நிறைய பாடல்கள். அடுத்தது இந்த மோகன ராகத்துக்கு இன்னொரு உதாரணம், இந்த வாராய தோழி வாராய எல்லாருமே பாடுற கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு உதாரணமான ஒரு பாடல். மோகன ராகம் வந்து ஒரு இனிமையான ராகம். அதனுடைய இசை இலக்கணம் இந்த ஆய்ச்சியர் குரவையில் இருக்கிறது. அடுத்து வந்து பாண்டியருக்கு தூது நடந்த கதை கூட அதுல இருக்குது. அடுத்து வந்து ஈரடியால் மூவுலகை அளந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாமனன் வந்து அந்த மாவேலிட்ட வந்து, மாவேலி வந்து ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு அரசன். அப்போ வந்து மக்கள் வந்து போய் முறையிடுறாங்க, இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும். அப்போ வந்து மாவேலிட்ட வந்து வாமனன் கேட்பாரு 3 அடி வேண்டும்னு. அப்போ வந்து 1 அடியும் பூமியிலையும் 1 வண்டிலையும் அடுத்தது அவர் தலைமையில வைக்கிறது. இதனுடைய வரிகள் பாருங்க. மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதுல பாருங்க அந்த படர்க்கை பரவல்ல இருக்குது. இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆய்ச்சியர் குரவையில வந்து அந்த மாதிரி தன்னுடைய மகளோடு கூட சேர்ந்து இந்த ஆய மகளிர்களை எல்லாம் அழைத்து பாடல்கள் பாடி நடனம் ஆடுறாங்க. என்ன செய்யறாங்க? இறைவனை போற்றுகிறார்கள். இறைவனுடைய நற்செயல்களை எல்லாம், முன்பு இறைவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டான், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை எல்லாம் செய்தான் என்று இளங்கோவடிகள் எவ்வளவு அருமையான சிறிய சிறிய சில வரிகள்லயே, திருக்குறள் போல 1-2 வரிகள்லயே அவ்வளவு அழகாக உருவகப்படுத்தி இருக்கிறதும், அதை வந்து ஒரு ஒரு அணிநலன் கொடுத்திருக்கிறதையும், நீங்க அந்த தொன்மைகள் எல்லாம் எப்படி வந்து அந்த இலக்கிய உத்திகள் பயன்படுத்தியிருக்கிறது நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய 50 காப்பியங்கள் வந்து ஏன் இந்த சிலப்பதிகாரத்தை, ஏன் நெஞ்சையுள்ளும் சிலப்பதிகாரம் பாரதியார் ஏன் சொல்றாரு? அது வந்து அப்படியே எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து ராமன் இலங்கையை அழித்த கதை கூட இருக்கு. அதுல பாருங்க, தம்பியொடுக்கான் போந்து சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கட்டளித்த, அப்படி இலங்கைன்ற ஒரு சொல்லு வந்து 17வது ஆய்ச்சியர் குரவையில் இருக்கு. மட்டும் இல்ல, திருவனந்தபுரம்னு கூட இருக்குது. திருமாலுடைய கோவில் இருக்குன்னு சொல்றது வந்து இந்த சிலப்பதிகாரத்துல இருக்குது. பாருங்க, ராவணன் சீதையை சிறை எடுத்தான். அப்ப அங்க பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? ராமனுடைய குறிப்பும் ராமன் திருமால்களோட குறிப்பு, இவங்க இதுல எல்லாம் 2ஆம் நூற்றாண்டிலேயே அதனுடைய முன்பாக இருந்த கதைகள் எல்லாம் ஒரு வரிகளிலே இளங்கோவடிகள் எப்படி சொல்லி இருக்கிறார். அதை வந்து எவ்வளவு ஒரு நயத்தோடு அந்த பெண்கள் எல்லாம் ஆடும்போது அதை சொல்லி சொல்லி ஆடுற மாதிரி எவ்வளவு அருமையாக அமைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் இங்க முக்கியம். ஆய்ச்சியர் இலக்கியம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப நாம் அறிய வேண்டிய ஒன்று. அப்ப வந்து சோ என்ற அரசரை வீழ்த்தி அங்கிருந்த அரக்கர்களை கொன்றார் அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணரும் 2 பேரும் சொல்லிதான் இங்க வந்து தம்பியோடு காண் போந்து சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கட்டளித்த அப்படின்னு சொல்லி அந்த புராண செய்தியை நம்ம சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன அதே போல அந்த கஞ்சன் வஞ்சம் கடந்த கதை, திருப்பி நம்ம மறுபடியும் சொன்ன அந்த மரம் போல விழா மரம் போல நின்று அந்த அழிச்ச கதையை வந்து 8வது மகன் பிறக்கிறது, அந்த அதே இதாவது இன்னொரு வரிகள்ல நம்ம பார்க்கலாம். கஞ்சனார் வஞ்சம் கடந்தரை அப்படின்னு ஒரு வரி வரும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாலராமன் பத்தி அந்த ஒரு படம் காட்டிட்டு இருக்காங்கல்ல, இதனுடைய குறிப்புகள்லாம் வால சரீரத்திலே ஏற்கனவே அது வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு சிறு சிறு சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் இளங்கோவடிகள் எவ்வாறு அந்த ஆய்ச்சியர் ஒரு 49 வரிகளே கொண்ட ஒரு சிறிய ஒரு காதை, அதுல வந்து எவ்வளவு அழகாக இவர் வந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாரு பார்க்கும்போது மிக அருமையாக நேர்த்தியாக
அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் உண்டு அந்த காப்பியம் எவ்வளவு நேர்த்தியாக அது ஒரு இலக்கண நயத்தோடு எல்லாத்துக்கும் இயல் இசை நாடகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது நாம் பார்க்க முடியும். சிலப்பதிகாரம் தமிழ் தோன்றிய தமிழுக்கே உரிய ஒரு முதல் காப்பியம். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொன்னேன்னா இயல் இசை நாடக குறிப்புகள் காணப்படுகிறது. இது வந்து கோள்கள் பற்றி ஆஸ்ட்ரோலஜி பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்தை பத்தி இதுல இருக்குது. இசை பற்றிய குறிப்புகள் ஏராளம். நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து முக்கியமா நம்ம இதுல பார்க்கணும்னா இதனுடைய உரையாசிரியர்கள் அரும்பதை உரையாரும் அடியார்க்கு நல்லார்கள் தான் இதை வந்து விரிவுபடுத்தி எழுதியிருப்பாங்க. அவ்வளவு அந்த இசைக்குறிப்புகளை அதனுடைய உதவியினாலதான் உவே சாமிநாத ஐயர் வந்து அரும்பதை உரை அடியார்க்கு நல்லார் உரை வைத்துதான் இவர் வந்து வெளியிடுவாரு. வெளியிட்டோன்னு அந்த புத்தகம் வெளியிட பண்ண போது எல்லாரும் விரும்பி படித்ததுலதான் ஆபிரகாம் பண்டிதரும் படித்து இந்த இலக்கண குறிப்பு இசை இலக்கண குறிப்பெல்லாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்லி முதலாக புத்தகம் கொண்டு வந்தது அதான் கருணாமிர்த சாகரம் என்று. அதுதான் சிலப்பதிகாரத்தின் தாக்கம் இந்த கருணாமிர்த சாகரத்தில் பார்த்தா அதிகமா இருக்கும். அதிலிருந்துதான் முக்கியமா அவர் எடுத்திருப்பாரு. அடுத்தது வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னது இசை குறிப்புகள். அதுக்கு வந்து அதை மட்டும் இல்ல தாவரங்கள் குறித்த குறிப்புகள், தொன்மை, அதுதான் எனக்கு ரொம்ப சொல்ல முடியும். தொன்மையை வந்து எவ்வாறு அவர் புகுத்தி நம்மளால இப்படி எழுத முடியுமா? இப்ப வந்து உரைநடை போல நம்ம எழுதிடலாம். இப்ப வந்து செய்யுள் வடிவில் இப்போ குரான் நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செய்யுள் வடிவில் இருக்குதான். அதே இது பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உரைநடை வடிவில் தான் இருக்கு. அழகா ஈஸியா படிச்சு புரிந்து கொள்ளலாம் உரைநடை வடிவில். அதே போல குரான் வந்து ஓதுவதற்கேற்ற இசை வடிவிலே பாட வேண்டும் என்று அது வந்து செய்யுள் வடிவில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படியாக நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த வானசரிதை நாடகத்துல எவ்வாறு மக்கள் ஆடுறாங்க. அதாவது கண்ணன் வந்து பிண்டையோடு ஆடிய மாலையிட்டு அந்த ஆடியது போல அந்த ஆட்சியர் குறவையில வந்து அந்த ஆய மகளிர்கள் எல்லாம் கைகோத்து இவ்வளவு பெரிய ஒரு தீய நிமித்தம் நமக்கு நடந்திருக்கு. அதுல இருந்து நம்ம இறைவன் இந்த கண்ணகியை காப்பாற்ற வேண்டும், இன்னும் அவளை வந்து நல்முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு ஆட்சியர் குறைவை இந்த தொகுப்பு அமைந்திருக்கு. இதுல வந்து தேன்மலர், பொன்மலர், முல்லைப்பூ, அடுத்து வந்து கொன்றைப்பூ, காயாம்பூ, இப்படி அழகழகான முக்கியத்துவங்கள் எல்லாம் நம்ம இதுல பார்க்க முடியும். குறிப்பா வந்து இந்த இசைக்குறிப்புகள் வந்து மிகுந்து காணப்படுகிறது. இது வந்து இந்த ஆயப்பாலை, ஆயப்பாலை, வட்டப்பாலை, திரிவோணப்பாலை, சதுரப்பாலை எல்லாம் இதனுடைய விரிவாக உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாத்திரமல்ல நீங்க கருணாமிர்த சாகரத்துல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக அருமையாக அதை விரிவுபடுத்தி அவர் வந்து எழுதியிருக்கிறது ஆபிரகாம் பண்டிதர் குறிப்பிட்டிருக்க. அதற்கு பின்னாக இசைத்தமிழ் ஆய்வாளர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவங்க எஸ் ராமநாதன் ஐயாவெல்லாம் வந்து ஆய்ச்சியர் குறைவினே தனியா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு, நெட்ல இருக்குது. ஆய்ச்சியர் குறவையின் எஸ் ராமநாதன் அவருடைய புத்தகம். அவர் வந்து எவ்வளவு அருமையா இசைக்குறிப்புகள் மிக ஆழமாக அவர் விரிவுபடுத்தி சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு நிறைய பேரு விபாக்க சுந்தரம் ஐயா, ஒரு பாரதிதாசன் பல்கலைக்கழக தமிழிசை கலைக்களஞ்சியம் என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அதுல அருமையான குறிப்புகள் வந்து காண முடியும். இப்படியாக நம்ம வந்து நான் கொஞ்சம்தான் உங்களுக்கு வந்து தொன்மை உத்திகளை நான் காட்டினேன். நீங்க இன்னும் ஆழமா இது ஆராய்ச்சிக்குரியது. இன்னும் தொன்மை எடுத்தீங்கன்னா அடுக்கிட்டு போலாம். இதுல வந்து ஆட்சியர் குறவையில இறைவனை பற்றி சொல்லி இருக்கிறது. இதுல மாத்திரம் இல்ல, இன்னும் மற்ற காதைகள்ல எல்லாம் நிறையவே இருக்குது. நான் ஒரு கொஞ்சம் உதாரணங்கள் தான் உங்களுக்கு நான் இப்ப எடுத்து கூறியிருக்கிறேன். அப்புறம் வந்து தமிழகத்தில் நடந்த தமிழில் தோன்றிய தமிழ் புலவோர் செய்த தனித்தமிழ் காப்பின்னு கூட சொல்லலாம். ஏராளமான புராண செய்திகள் அனைத்து சமயங்களையும் ஒருங்கே போற்றப்பட்டாலும் வைணவ சார்ந்த புராணங்கள் மிகுதியாக பேசப்பட்டுள்ளன. அடுத்தது வந்து இந்த முத்தமிழ் கூறுகளை நம்ம இதுல வந்து பார்க்க முடியுது. சங்க இலக்கியத்தின் பிழிவாக தமிழ் இலக்கிய போக்கின் திருப்பு முனையாக இந்த சிலப்பதிகாரம் விளங்குகிறதுன்னு என்னால சொல்ல முடியும். அடுத்து வந்து பின்னால் வருகிற பக்தி இலக்கியங்களுக்கு இந்த ஆய்ச்சியர் குறவை மட்டுமல்லாது வேட்டுவ வரி,
குன்றக்குறவை எல்லாமே ஒரு முன்னோடியா இருந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பக்தி இலக்கியங்கள் அதுக்கு பிறகு எவ்வளவு தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்ததுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது இந்த ஆய்ச்சியர் குறவைன்னு என்னால சொல்ல முடியும். குறிப்பாக முத்தமிழ் கூறுகள் இலக்கணம் அடங்கிய ஒரு காதை. அதனாலே கூட இந்த முத்தமிழ் இலக்கியம் சொல்றதுக்கு, காப்பியம் சொல்றதுக்கு இது ஒரு உதாரணமான ஒரு காதைன்னு சொல்ல முடியும். இத்தோடு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மிக்க நன்றி. எத்தனை சொன்னாலும் அத்தனையும் குறைவாகவே இருக்கும் தங்களுடைய உரைக்கு. அவ்வளோ அழகா அந்த பாடல்களை எல்லாம் பாடி ஒவ்வொரு பாடலும் சினிமா பாடலை கூட எடுத்துக்காட்டி என்னென்ன இசை இருக்கு, இளையராஜா எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, எந்தெந்த பாட்டுக்கு என்ன இசை, அதுக்கு முன்னாடி பழைய பாடல்கள் எல்லாம் கூட இந்த வாராயோ தோழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பாடி அந்த பாடலுக்கும் மோகனராகம் அப்படின்றது அமைந்திருக்குன்றதெல்லாம் எடுத்துக்காட்டி ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ஆலை வர்மன் ஐயா. ஐயா பேசு. வணக்கம் ஐயா, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. இனிய வணக்கம் ஐயா. ஐம்பெரும் காப்பியங்களில் தலை நிமிர்ந்து உயர்ந்து நின்றது அதிகாரம், ஆகவே தான் இனித்தது காரம். அம்மா உரையாடலை கேட்கின்ற போது எங்கள் செவிக்கு விருந்தாக, சிந்தனைக்கு மருந்தாக, இன்னும் எங்களை தேட ஆவலை தூண்டுகிறது. அத்தகைய அழகு தமிழும் ஆழ்ந்த சொற்களும் எத்தகைய பாங்கோடு அம்மா கையாண்டுகின்ற விதம் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு அம்மாவின் உரையை 1000 முறை கேட்டால்தான் அதை உள்வாங்க முடியும் என்று தோன்றுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னையரும் நம் தளத்தில் வந்து இத்தகைய விரிவாக்க உரையை தந்தவைக்கு வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், பணிந்து குனிந்து வணங்குகிறோம். நன்றி அம்மா. இனித்தது காரம், சிலப்பதிகாரம். நன்றி அம்மா, வணக்கம். இந்த தளத்தை முறையாக கொண்டு செல்லுகின்ற, வலைதளத்தின் வாயிலாக கொண்டு செல்லுகின்ற ரமேஷ் ஐயாவை வணங்குகிறோம். காற்றலையின் ஆற்றலை எங்களோடு பின்னி பிடைந்திருக்கின்ற அத்தகைய சிறப்பை தந்திருக்கின்ற ரமேஷ் ஐயாவின் அரும்பணிக்கும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, மிக மிக சிறப்பு ஐயா. இப்படித்தான் சிலப்பதிகாரங்களில் இன்னும் புதையல் இருக்கிறது என்பது அம்மா உரையின் கேட்கின்ற போதுதான் எங்களை உள்ள மகிழ செய்கிறது, இன்னும் தூண்டுகிறது. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அம்மையாரை பேராசிரியர் முனைவர் அருள் பத்மராசன் ஐயா தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் படிதான் அம்மையாரை கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, அவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி ஐயா, நன்றி 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 மேடம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றி ஐயா. நான் எழுத்து தான் இன்னைக்கு தான் உங்க உரை கேட்குறேன். அன்னைக்கும் நம்ம செமினார்ல இருந்துட்டுமே தவிர நீங்க பேசி கேட்டதில்லை. ரொம்ப ரொம்ப தெளிவா விபாக் ஐயா எல்லாம் சொன்னீங்களே, தமிழ் இசை கலைஞர் 3 தொகுதி இருக்குதுங்க ஐயா. அது ரொம்ப 4 தொகுதி ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதான் உங்களுக்கு பேச நேரம் இல்லை, என்ன நிறைய தகவல்களை சொல்லியிருப்பீங்க. இதுவே ரொம்ப அருமை. அதான் அதை சுருக்கி சொல்லி இருக்கிறீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா, மிக அருமையாக இருந்தது தங்களுடைய உரை. பரந்துபட்ட ஒரு பார்வை. நிறைய நூல்களில் ரமேஷ் ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய நிலைகளோடலாம் ஒப்பிட்டு மிக அருமையாக இருந்தது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிக மிக என்ன சொன்னால் பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்ததுமா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, ரொம்ப நாளாச்சு. நன்னூல்ல தொடர்ந்து வந்தோமாங்க ஐயா, நன்னூல் வகுப்புல. அம்மா பெயரை கேட்கும் போதே எங்களுக்கு உள்ள நடுக்கும். காரணம் என்னென்றால் உச்சரிக்க முடியாத அன்னையர் என்றுதான் அழைக்க தோன்றும். நலமாங்க ஐயா?
நலம் நலம் அம்மா, அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு. நன்றி அம்மா. ரொம்ப ரொம்ப நாளாச்சுங்க ஐயா. நன்னூர்ல தொடர்ந்து நம்ம வினாக்கள் கேட்டுட்டே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி அம்மா. சான்றோர் பெருமக்களே, வேறு யாரேனும் பேசுவதென்றால் பேசலாம். சந்தேகம் இருந்து அதுல நமக்கு விளங்காத பகுதிகள் இருந்து கேட்டா இன்னும் அம்மையார் பேசுவாங்க. தனலட்சுமி அம்மா பேசலாமா? அம்மா வணக்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஏற்கனவே வேற ஒரு காதை கேட்டுட்டு அடுத்து இந்த காதை வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கதையும் ரொம்ப நல்லா பேசிட்டீங்க. கரெக்டா ஆட்சியர் குறவை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த நீங்க படமெல்லாம் போட்டு இசைக்கு அந்த 7 சுரம் எப்படி 12ஆ மாறுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த காதையில தான், இந்த ஆட்சியர் குறவையில தான் நமக்கு ஏறு தழுவுதல் பத்தி நிறைய செய்திகள் அவர் சொல்றார். 7 பாடல்கள்ல வருது. எனக்கு இதுல இன்னொன்னு நம்ம எப்பயுமே சிலப்பதிகாரத்தை நம்ம அவர் கடவுள் இயற்கைய வாழ்த்தி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னே நம்ம ஒரு பெருசா சொல்லுவோம். அதுக்குரிய ஒரு காம்பன்சேஷனா இந்த பகுதியை பயன்படுத்திக்கிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுலதான் நிறைய கடவுளை திரும்ப வாழ்த்துற மாதிரி வச்சுட்டார். அது அவருடைய காப்பிய கூற்று, அவருடைய ஆசிரியர் கூற்று அவர் இயற்கையை வாழ்த்தி பாடிட்டா கூட இதுக்குள்ளதான் தெய்வத்தை வாழ்த்துற மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதுவும் இது இசை தொடர்பான செய்திகள்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நான் உண்மையுமே இது எனக்கு ரொம்ப குறைவு. நான் இன்னும் ஆழமா சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாரும் பொதுமக்களுக்கு புரியாதனாலதான் நான் குறைவாதான் சொல்லியிருக்கிறேன். இதுல வடமுறை திரிபு, இடமுறை திரிபு, ஒவ்வொரு ராகமும் பண்டு பெயர்த்தல் நம்மளுடைய இதுல இருக்கு. தமிழ்ல ஒரு ராகத்திலிருந்து ஒரு ராகத்தில் உள்ள சுரங்களை வைத்து அடுத்த ராகம் எப்படி 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 உண்டாகுது அப்படிங்கறதெல்லாம் முறை எல்லாமே நம்முடைய இலக்கியத்துல இருக்கு. எனக்கு இந்த இசை தொடர்பா ஒரு சந்தேகம். எனக்கு இசைக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம். ஒரு பாமரனாக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சரிகம பதனி அப்படிங்கிறது வடமொழி கீர்த்தனையா? அந்த இது தானே வரும். சமஸ்கிருத கீர்த்தனையை சொல்லுவாங்க, அப்படி கிடையாதா? சரிகம பதனிசா குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் அப்படிங்கிறதுக்கு குறுகியதாக நம்ம பாடுறதுக்கு முன்னால அப்படிதான் பாடிட்டு இருந்தாங்களாம் நம்முடைய உயிரெழுத்துக்களை வச்சு. ஆனா சிலப்பதிகாரத்தில் உள்ள உரையாசிரியரே இந்த குறியீடுகளை குறிப்பிட்டிருக்கிறாரு. நிகண்டுகள்லயும் இந்த சரிகம பதனிசா குறித்த குறிப்புகள் இருக்கு. அப்போ இது தமிழ் பன்னிசைன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதுவும் இதுவும் ஒன்னா வேற வேற பன்னிசையில இருந்துதான் செவ்விசையாக மாறிச்சுது. இப்படி அது இந்த ராஜாக்களுடைய அரசாட்சி மாறும்போது பிற மொழியுடைய தாக்கங்கள்லாம் நமக்கு அப்படி பல்வேறு இதுல மாறி, அப்படி பிதாமகன், இசை பிதாமகன் அப்படியெல்லாம் புரந்தரதாசர் அவங்க எல்லாம் வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இந்த எல்லா குறிப்புமே நம்மகிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. இல்லம்மா, எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சரிகம பதனிங்கிறது அந்த சமஸ்கிருத அந்த இதுக்குரியதா இல்ல தமிழ் பண்ணுக்கும் இதேதான் வருதா? தமிழ் பண்ணுக்கும் இதேதானா? இதேதான். இது சரிகம பதனிசா. ஆனா அதோடைய பெயர், முழுமையான பெயர் தான் குரல் துத்தம் கைக்கிளை உளையிலி விளரி தாரம்னு. ஓ, சரிங்கம்மா, சரிங்க. நன்றி நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப ஒரு அற்புதமான உரைமா. நான் கூட நீங்க ஆட்சியர் குறவையில சில விஷயங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கும் குறவை கூத்து வருது, அது பயனுடையதாக இருந்தது. நான் உன்னிப்பா கவனிச்சுட்டே வரேன். எங்கெல்லாம் அந்த கூத்து பத்தி சொல்றாங்க, குறவை கூத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதுங்கிறது எனக்கு இது பயனுடையதா இருக்கு. ஏன்னா என்னோட ஆய்வு கட்டுரைக்கு உறுதுணையாக இருக்கு நீங்க சொன்ன தகவல்.
நான் அதை சேர்த்துக்கிறேம்மா. நிச்சயமா புத்தகங்கள் இருக்குமா அதுக்கு? நீங்க வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். நீங்க வேணா சொல்லுங்க, நான் தர்றேன் புத்தகங்கள். சரிங்கம்மா. அடுத்தது வந்து மேடம் வந்து கேள்வி கேட்டதுக்கு வந்து இப்ப சரிகம பதனிசா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது வந்து அதிர்வுகள் தான். சரி கம பத நீசா, அதான் இந்த நம்முடைய தொண்டைகளுடைய அதிர்வுகள் தான் அந்த குறியீடா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அந்த ஒலி அளவு. மாமா மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. மைக் ஆன் பண்ணி. அதுக்கு கீழே என்ன, ஒரு சாக்கு கீழே அந்த குறியீடுகளுக்கு கீழே என்ன இருக்குன்னா அதிர்வுகள் தான் மறைவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குறியீடு தான் அது. ஆனா ஆக்சுவலி பார்த்தா அதுக்கு வந்து ஒரு அதிர்வு தான் அதுக்குள்ள இருக்கு. நன்றி அம்மா, நன்றி. அம்மா வணக்கம். மீண்டும் வருகிறேன். எளியவன் ஆலைவர்மன். சிலப்பதிகாரம் பொறுத்த மட்டில் எனக்கு ஒரு தமிழ் அகராதியாக கருதுகிறேன். எங்கு தடமாறுகின்ற போதும் தடுமாறுகின்ற போதும் அந்த இலக்கண புத்தகத்தை சிலப்பதிகாரத்தை தொட்டால்தான் நான் அதை பயணிக்க தோன்றுகிறது. இன்பம் தெளிவு நிறை ஒளி அன்சொல் இறுதி மந்தம் உச்சம் பயனட்டும் பதிந்த பாடல் என்று சுரம் ஏழும் சுவை எட்டும் பதிந்த பாடல். ஒவ்வொரு ஆகச்சிறந்த கருத்துக்களும். அம்மா இத்தகைய விளக்கம் தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தமிழை கையாளுகின்ற போது தடுமாறுகின்ற போது என்னை எளியவனுக்கு தடுமாறுகின்ற போது சிலப்பதிகாரத்தில் தான் தேடி அகராதிகள் இருக்கின்ற வார்த்தைகளை கையாளுகிறேன். நன்றி அம்மா. ஆகச்சிறந்த என் உள்ளம் கவர்ந்த வார்த்தைகளை அம்மா வாரி வழங்கிய பாரி வள்ளலை போல் வணங்குகிறேன். நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி இல்ல சார், எனக்கு தமிழே சரியா தெரியாது. நான் வந்து படிச்சது இயற்பியல் ஆசிரியை நானு. அப்புறம் தான் எம்ஏ படிச்சு வந்திருக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் வந்து நான் வந்து ரொம்ப உங்களை மாதிரி சிலவங்க தமிழ் எம்ஏல இருந்து பிஏல இருந்து படிச்சு வருவாங்க. அது போல எனக்கு புலமை கிடையாது. இயற்பியல் கூட இசையோடு தொடர்புடையதுதாம்மா. நிச்சயமா. அதனால இசை உங்களுக்கு கைவந்த கலை இல்ல சார், இசைக்கு வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, பேசுங்க ஐயா. என்னங்கய்யா வண்டியிலே போயிட்டு பேசுறீங்க? இல்லையா, நான் இன்னைக்கு கொஞ்சம் மலை சுத்திட்டு திருவண்ணாமலைய, அதுதான் கோயில் கிட்ட வந்துட்டேன். ஒரு இடத்துல அதனால ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். நம்ம திருமங்கை ஆழ்வார் சொன்னது மாதிரி கற்று அறியேன் கலை கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துலே திருத்தினேன் மனதை பெற்றிலேன் அதனால் பேதையே நன்மை. அதனால எனக்கு இசை ஞானம் கொஞ்சமும் கிடையாது. ஆனா ரொம்ப நுணுக்கமா அதுல இருக்கிற இசையெல்லாம் இப்ப கோயில் பக்கத்துல வந்துட்டேன், மலை சுத்திட்டேன். கேட்டு பேசணும் ஒரு ஆசை தான். ஒரு பேச ரொம்ப டிஸ்டர்பா இருக்குங்களா? இல்ல கேக்குது, நல்லா தெளிவா இருக்கு. அதான் அந்த மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி கற்று அறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இசை நுணுக்கங்கள் கொஞ்சமும் அறியாத ஒரு ஆயன் தான் நானு. ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா படிச்சுட்டேன், பிஏ எம்ஏ எல்லாம் படிச்சுட்டேன். இயற்பியல் தமிழே ஒரு இயற்பியல் தான். ஏன்னா இயற்கையான மொழி தமிழ் மொழின்றதுனால இயற்பியல் தத்துவம் படித்தவர்கள் தமிழ் படிப்பது இன்னும் அதுல இருக்கிற நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். மிக அற்புதமான அந்த காயா பூவை பூவண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி அந்த காயாம்பூ எங்கெல்லாம் இருக்குதுன்றது சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இலங்கை, அப்புறம் இன்னும் ஒரு ஊர் என்ன சொன்னீங்க? கேரளால இருக்கு. கேரளா காயாம்பூ. அது நான் கூட பார்த்தது இல்லை. நீல நிறமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயாம்பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூவை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூ பத்திலாம் சொன்னீங்க. ஏன்னா நானும் வந்து ஆயன்தான், மாயவனை வந்து கும்பிடக்கூடியவன் தான். ஆனாலும் ஒண்ணுமே தெரியல. அந்த இசை ஞானங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கிறத எனக்கு சொல்லும் போது இப்ப போய் சிலப்பதிகாரத்தை தான் பார்க்கலான் இருக்கேன். நன்றிமா.
நன்றி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை இன்றைக்கு சிலப்பதிகாரத்தினுடைய 17வது காதை மிக அற்புதமாக ஆய்ச்சியர் குரவை, அது ஆய்ச்சியர் குரவையாக இருந்தாலும் அம்மையாருடைய குரவையாக இன்று மாறி இருக்கிறது. இசையை பற்றி அவ்வளவு தெரியாது, எனக்கும் இசைக்கும் ரொம்ப தூரம். அப்படிப்பட்ட நிலையிலும் பல்வேறு செய்திகளை ரொம்ப அழகா பேசி எடுத்து, அதுவும் பாடி அதை காட்டியிருக்கிறாங்க. நமக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் எந்தெந்த இசையில இருக்கு அப்படின்றதையும் எடுத்து காட்டி ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. அதே நிலையில நாம பொருண்மை நிலையில நோக்கும்போது அந்த பழமை என்கிற தொன்மை ரொம்ப அழகாக இளங்கோவடிகள் பயன்படுத்தி எல்லா இடத்திலும் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அதுல ரொம்ப ஆய்ச்சியர் குரவையில தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டி மிக அழகாகவும் அற்புதமாகவும் பயனுடையதாகவும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இத்தனை சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய சார்பிலும் அவர்களுக்கு நன்றி மலர்களை தூவி நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா. மிக்க நன்றி ஐயா. வாய்ப்பிற்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. நீங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய குரல் வாயிலாக சிலப்பதிகாரத்தை கேட்டு மகிழ்கிறோம். இதை பதிவு செய்தும் இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் கேட்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றி ஐயா. இன்னுமே நிறைய இருக்கு. சொல்ல போனா கடல் அளவு இருக்கு. பேசிட்டே இருக்கலாம் இசை குறித்து சிலப்பதிகாரத்தில் எடுத்து. இன்னும் வர்ற நாள்ல பேசலாம். அம்மா, எல்லாரும் பேசும்போது கூட நீங்க ஒவ்வொரு அந்தந்த காதையில என்னென்ன இசை குறிப்பு இருக்குதுன்னு கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து சொல்லுங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பயனுடையதாகவும் இருக்கும். சரி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா மன்னிக்க வேண்டுகிறேன். அம்மா போன்ற சான்றோர்கள் இந்த தளத்திலே பின்னோட்டங்களும் முன்னோட்டங்களும் தொகுப்பை வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. ஐயா, அம்மா, ஐயாவுக்கு நன்றி. அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஏன்னா இந்த களம் வந்து மிக ஆய்வு நுட்பத்தோட கிட்டத்தட்ட 9 மணி வரலும் போவாங்க. நீங்க வந்து நறுக்கு தெரித்தாது போல அது அழகாக எங்கெங்க நுட்பமான விடயங்களை எடுத்து எங்களுக்கு ஆச்சரியத்துல ஆழ்த்துனீங்க. அது நேரமும், அதாவது நேரத்தை ரொம்ப சுருக்கி ரொம்ப அழகா சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி எங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டீங்க. நான் ஐயோ போகுதே, வகுப்பு போகுதேன்னு அங்கேயும் போகணும், இங்கேயும் வரணும், 2 இடத்துலயுமே நான் வந்து கவனத்தை செலுத்துவேன். இன்னைக்கு எனக்கு ஒரே இடத்துல கவனத்தை செலுத்த வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி நன்றி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. என் பேரு அருள் இசபெல்லா. சரிம்மா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஐயா வணக்கங்க ஐயா. ரமேஷ் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. பாதியில தான் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணினேன். அம்மாவோட எக்ஸ்பிளைன் நல்ல ஒரு மாதிரி நம்மள வந்துட்டு அந்தாண்டவே போக சொல்லல. அந்த எக்ஸ்பிளைன், அப்புறம் அந்த வைப்ரேஷன் சொன்னாங்க பாருங்க, சரிகம வந்து ஒரு வைப்ரேஷன் சொன்னாங்க பாருங்க. அப்பவே வந்துட்டு நான் வீட்டுல வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன வைப்ரேஷன் சொல்றாங்களே, இது கரெக்டா இல்லையான்னு நம்மள செக் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கரெக்டான டைமிங்க்கு முடிக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப முக்கியம். ஒரு பேராசிரியர்களுக்கோ ஒரு ஆசிரியர்களுக்கோ அந்த டைமிங்ல முடிக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்டு எங்களுக்கான டைமிங் கொடுத்தாங்க பாருங்க. நாங்களும் அதுல கலந்துக்கணும், நாங்களும் எல்லாரும் பேசணும் அப்படின்ற ஒரு மதிப்பீடு, ஒரு கணக்கு கொடுத்தாங்கல்ல, அதுக்கே பெரிய பெரிய ஒரு 100 மார்க் கொடுக்கலாம் அம்மாவுக்கு. நன்றி அம்மா. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க. எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றது, போர் அடிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் பேசும்பொழுதே நம்மளுக்கு போர் அடிச்சிரும். ஐயோ அடுத்த வேலை இருக்கே, அடுத்த மீட்டிங் ஒண்ணு இருக்கே, சரி போயிடலாம் அப்படின்னு. அந்த
எங்களை போகவே விடல நீங்க. அனுப்பிச்சிட்டீங்க இங்கேயே. நீ எங்கேயும் போக கூடாது. போனீன்னா கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரி எங்களை நீங்க கட்டி போட்டுட்டீங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு நன்றி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்களே, மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். உங்கள் அத்துணை பேரினுடைய சார்பிலும் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பொது அறக்கட்டளை சார்பிலும் மீண்டும் அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இத்தனை தூரம் இவ்வளவு நேரம் செவிமடுத்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பங்கு பெற்ற